யாக்குவா அவங்களுடைய தகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து அனாதைகள் மீது அன்பு கொள்ள மாட்டாங்க. ஏழைகளுக்கு வந்து உணவளிக்க மாட்டாங்க. தொழும்போது கூட மற்றவங்க நம்மளை நல்லவன் அப்படின்னு நினைக்கிறதுக்காண்டி, மற்றவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தொழுவாங்க. அல்லாவுக்காக தொழ மாட்டாங்க. அல்லாவுக்காக ஏழைகளுக்கு உணவளிக்க மாட்டாங்க. அனாதைகள்கிட்ட அன்பாக நடந்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தன்மையுடையவங்க தான் மறுமையை நம்பிக்கை மறுமை மீது நம்பிக்கை மீது பொய்யாக்குவாங்க. மறுமை அப்படி கிடையாது அப்படிங்கிறது இத்தகைய தன்மையுடையவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவன் சொல்கிறான். அதாவது ஏழைகளுக்கு வந்து நியாயமாக சம்பாதிச்சு உணவளிக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்காண்டி தொழுவாங்க. அல்லாவுக்காக தொழ மாட்டாங்க. அனாதைகள் மீது அன்பு செலுத்த மாட்டாங்க. இத்தகைய தன்மை உடையவங்க தான் மறுமை மீது நம்பிக்கையை இழந்தவங்களாக இருப்பாங்க. அதனால் நம்ம இந்த தன்மை இல்லாமல் நம்மளை நாம் பாதுகாத்துக்கொள்வோம். நியாயமாக சம்பாதிச்சு உணவளிப்போம். அல்லாவுக்காக தொழுவோம். அனாதைகள் மீது அன்பாக நடந்துக்குவோம். இத்தகைய தன்மையை வந்து நம்ம வளர்த்துக்கணும். நம்ம மனசை பாதுகாக்கிறதுக்காக தான் ஆண்டவன் இப்படிலாம் நமக்கு வழிகாட்டுதான். என்னுடைய சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு இந்த 107வது வசனத்தை அத்தியாயத்தை 1 to 7 வந்து முழுசாக படித்து பாருங்கள். ஆதாரத்தை அனுப்பியிருக்கேன், படித்து பாருங்கள், அதை பின்பற்றுங்க. நம்ம இப்படி இல்லாமல் நம்மளை நாம் பாதுகாத்துக்கொள்வோம் அல்லாவுக்காக.